மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி பல பேருக்கு இருக்கக்கூடிய சில குழப்பங்கள் தான். நம்ம சமூக வலைத்தளங்களில் ஜோதிடம், ஆன்மீகம் இதில் சார்ந்த விஷயங்களை இன்றைக்கி நிறைய பதிவுகள் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான சில பரிகாரங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஏலக்காய், கற்பூரம் இதெல்லாம் வச்சா பணம் அது வசியம் பண்ணும், அது நம்மளை மணி அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உழைத்தால் மட்டும்தான் நம்ம முன்னேற முடியும். ஒரு உழைப்பு இல்லை, ஆனால் சும்மா நம்ம பீரோவில் பச்சை கற்பூரத்தையும் ஏலக்காவையும் வச்சா நமக்கு பணம் வந்துருமா அப்படின்னா நம்ம அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். அதே மாதிரி இறைவன் இடத்தில் நம்ம ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா உடனே இது ஐஸ்வர்யம் அப்படியே கொட்டும், கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் இந்த பூஜைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு சில பதிவுகள் நம்ம பார்க்கும்பொழுது எவ்வளோ தவறான விஷயங்கள் அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்கிறேன். ஒரு பதிவில் நம்ம பார்த்தோம், சாலக்கிராம பூஜை பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சாலக்கிராமம்னா என்ன அப்படின்னா, மகாவிஷ்ணு ஒரு கல் ரூபமாக இருக்கிறது தான். எப்படி லிங்கம் இருக்கு இல்லையா, பானலிங்கம், ஸ்பட்டிகலிங்கம், இதெல்லாம் சைவ மதத்தினவர்கள் சிவ பூஜைக்காக பயன்படுத்துறது. மகாவிஷ்ணுவுக்கு சாலக்கிராமம் அப்படிங்கிறது வைணவர்கள் மகாவிஷ்ணு ஸ்வரூபமாக சாலக்கிராமத்தை வச்சு பூஜை பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், எந்த வைணவ திருத்தலத்திற்கு போனாலும் சாலக்கிராம மாலை பெருமாள் போட்டுருப்பார். ஸோ அந்த சாலக்கிராமங்கிறது எங்கே கிடைக்கிறது அப்படின்னா, கண்டகி நதியில், நேபாளில் நைமை சாரண்யம் அப்படிங்கிற இடத்துல கண்டகி நதியில் இது தானாக உருவாகக்கூடிய ஒரு கல், அந்த சாலக்கிராம கல் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு ஒரு பின்னாடி ஒரு கதை இருக்குது. நம்ம அதை இன்னொரு பதிவில் பார்க்கலாம். இந்த சாலக்கிராமத்தை நம்ம வீட்டில் வச்சுருந்தா ஐஸ்வர்யம் வந்துடும். கோமதி சக்கரத்தை வீட்டில் வச்சுருந்தா ஐஸ்வர்யம் வந்துடும். அப்புறம் இந்த ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு இதெல்லாம் நம்ம மூட்டை கட்டி ஒரு ஓரத்தில் வச்சுருந்தா நமக்கு ஐஸ்வர்யம் வந்துடும். இதெல்லாம் உண்மை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது எல்லாமே தவறான ஒரு விஷயங்கள் தான். ஒரு சாலக்கிராமத்தை நம்ம ஒரு ஏகாதேசிலையோ எல்லாருமே வீட்டில் வச்சுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக அது சைவ முறைப்படி பூஜை பண்ணக்கூடிய மகாவிஷ்ணு ஸ்வரூபம் அது. ஸோ சாலக்கிராமத்திற்குன்னு சொல்லிட்டு சில அதை திருமஞ்சனம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. சாலக்கிராமத்திற்கு அபிஷேகம் செய்கிறது. ஸோ வைணவர்கள் அபிஷேகத்தை திருமஞ்சனம்னு சொல்லுவாங்க, சைவர்கள் அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த திருமஞ்சனம் பண்ணுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது, அதற்கான சில மந்திரங்கள் இருக்குது. அண்ட் இதை ஏகாதேசி, அமாவாசை இந்த நாட்களில் திருமஞ்சனம் பண்ணணும், அதற்கு விதிமுறைகள் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம துளசியை வச்சு தான் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. இல்லை கண்டிப்பாக சாலக்கிராமத்துக்கு ஒரு துளசி வைக்கணும், இதுதான் முறை. ஆனால் இந்த பதிவுகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு சாமந்தி பூ வைங்க, அந்த சாமந்தி பூ வச்சுட்டு நீங்கள் சாலக்கிராமத்தை மூடிட்டிங்கன்னா 5 நாள் ஆனாலும் அந்த சாமந்தி பூ வாடாதுன்னு. சாமந்தி பூ நம்ம வெளியில் வச்சுருந்தாலுமே வாடாத ஒரு பூ தான். சாலக்கிராமம் அப்படிங்கிறது நம்மளுடைய மகாவிஷ்ணுவை நம்ம ஆராதிக்கக்கூடிய ஒரு வழிபாடு. ஸோ சாலக்கிராமம் எல்லாருமே வச்சுப்பாங்களா அப்படின்னா யார் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் அது சைவ முறைப்படி வழிபாடு செய்ய வேண்டிய மகாவிஷ்ணுவினுடைய ஸ்வரூபம்தான். அதே மாதிரி ஒரு பானலிங்கமோ இல்லை ஒரு சிவலிங்கமோ இதெல்லாம் நமக்கு இருந்தால் சிவராத்திரியில் அந்த லிங்கத்திற்கு கண்டிப்பாக அபிஷேகங்கள் செய்யணும். பிரதோஷ காலத்தில் அபிஷேகம் செய்யலாம். இது சைவ வழிபாடு செய்கிறவங்க எடுத்துக்கொள்கிறது. ஒரு மகாலட்சுமி ஒரு விக்கிரகம் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணலாம். இது எல்லாம் காலம் காலமாக யுகம் யுகமாக பூஜை விதானங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு சமூக வலைத்தளங்களில் பார்த்திங்கன்னா புதுசாக, அதாவது சுக்கில் விளக்கேற்றுங்க, இந்த மாதிரியான தீபங்கள் ஏற்றக்கூடிய முறைகளில் நிறையா தவறான சில வழிபாடு முறைகள் சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் சொல்லும் பொழுது நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் நம்மளுடைய பாட்டி காலத்துலேருந்தோ இல்லை அவங்க முன்னோர்கள் காலத்துலேருந்தோ என்ன வழிபாட்டில் நம்ம வீட்டில் செஞ்சுருக்காங்களோ அந்த வழிபாடுகள் எல்லாம் செய்தாலே போதுமானது தான்.
நம்ம புதுசாக ஒரு பரிகாரம் செய்யணும். இந்த புதுசாக இது வந்து தவறான ஒரு வழிபாடாக இருந்தால் அதனுடைய பாப பலனையும் நாம் தான் அனுபவிக்கணும். அது சொல்கிறவங்களுக்கும் பாவம், செய்கிறவங்களுக்கும் பாவம். அதனால் புது விதமான வழிபாடு முறைகளை நம்ம எப்பொழுதுமே தவிர்க்கிறது நல்லது. நமக்கு அது பலன் தருதா பலன் தரலையா அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம்தான். இன்னொரு பதிவில் வந்து நான் பார்த்தேன், பிரதோஷ காலத்தில் வந்து வீட்டில் வந்து சாயங்காலம் ஹோமம் பண்ணி அந்த ஹோமத்தில் வந்து மிளகு போடுங்க அப்படிங்கிற ஒரு பதிவு பார்த்தேன். ஆனால் அது எவ்வளோ தவறான விஷயம். பிரதோஷ காலத்தில் வீட்டில் வந்து யாருமே முதல்ல ஹோமம் பண்ண மாட்டாங்க. பிரதோஷ காலங்கிறது சிவனுக்கு உண்டான ஒரு வழிபாடு. சிவனை வந்து கோவிலில் அபிஷேகம், நந்தியின் கொம்புகளுக்கிடையே சிவனை வழிபாடு செய்கிறது தான். ஸோ பிரதோஷ காலத்தில் சிவன் வந்து தன்னுடைய பரிவாரம், அதாவது அவருடைய குடும்பத்தோட நந்தி தேவர் மேலே கைலாய மலையை உலா வராரு. இதுதான் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்கிறது. இதில் எங்கேருந்து ஹோமம் வருது, இந்த ஹோமத்தில் வந்து மிளகு போடுங்க அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு தவறான ஒரு இது இல்லையா? எத்தனை பேர் அது தெரியாத விஷயம், தெரியாதவர்கள் எத்தனை பேர் அதை எடுத்து வந்து அதை பயன்பாட்டில் கொண்டு வருவாங்க. ஸோ அது சொல்கிறவங்களுக்கும் அந்த பாவம் சேரும், செய்கிறவங்களுக்கும் அந்த பாவம் போய் சேரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம அது தெரிஞ்சவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு வழிபாடு இருக்கா, இதை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத விஷயம் தெரிஞ்சாங்க எத்தனை அதை சார்ந்த அறிஞர்கள் இருக்காங்க இல்லையா? சாஸ்திரங்கள் தெரிஞ்ச அறிஞர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, ஆன்மீக சொற்பொழிவு பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அவங்க இடத்துலேருந்து நம்ம கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அந்த மாதிரியான ஒரு வழிபாடுகள் இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அதை செய்ய தான் செஞ்சுருப்பாங்க. ஸோ எந்த வழிபாடுகளை வீட்டில் செய்யணும், எந்த வழிபாடுகளை கோவிலில் செய்யணும் அப்படிங்கிறதும் நம்ம இருக்குது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கோவிலில் செய்கிற வழிபாடையும் வீட்டில் வந்து செய்யலாம்னு நமக்கு சொல்லித்தராங்க. அது வந்து மிக மிக தவறு. வீட்டில் செய்யக்கூடிய வழிபாடுகளை வீட்டில் செய்யணும், கோவிலில் செய்யக்கூடிய வழிபாடுகளை கோவிலில் செய்யணும். இது வந்து நம்மளுடைய நமக்கு அது செய்கிறது ஈஸி, இல்லை நம்ம பழக்க வழக்கத்துக்கு அதுக்கு ஒரு நமக்கு வந்து அது ரொம்ப எளிதாக இருக்குது அப்படிங்கிறது. முறைகளை மாற்றி செய்வது வந்து நம்மளுடைய குடும்பங்களுக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நமக்குமே அது வந்து பாபத்தை சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். அது இன்றைக்கி நமக்கு அது இம்பேக்ட் வந்து தெரியாது. ஆனால் நம்மளுடைய பிள்ளைகள் பின்னாடி அதில் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கும்பொழுது தான் இதனால தான் அந்த பாதிப்பா அப்படிங்கிறது நமக்கு அன்றைக்கி தெரியாது. ஸோ சாஸ்திரங்களில் சொல்லக்கூடிய விஷயங்கள், சாஸ்திரங்களில் என்ன மாதிரியான பூஜை முறைகள் வீட்டில் செய்யலாம், எப்படி ஒரு தெய்வத்தை வணங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சாஸ்திரங்கள் வந்து சொல்லுது. அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே நமக்கு போதுமானது தான். இப்பொழுது நமக்கு புதிதாக சொல்லக்கூடிய பரிகாரங்களோ இல்லை புதிதாக சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகளோ இல்லை ஒரு சில உக்ர தெய்வத்தையினுடைய வழிபாடுகளை வீட்டில் வச்சு பண்ணுறதோ, இது எல்லாமே ஒரு கல்யாணமாகி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு தகாத செயல்தான். ஸோ அதனுடைய பாதிப்புகளையே பின்னாடி நமக்கு வந்து ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்காமல் கூட போகலாம். ஸோ எந்த ஒரு வழிபாடு நீங்கள் செய்யும் பொழுதும் இல்லை எந்த விதமான பரிகாரங்கள் செய்யும் பொழுதும் இல்லை ஒரு கோவிலில் போய் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரியவங்களை கேளுங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தலைமுறைகளாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளும் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு சில வழிபாட்டு முறைகளும் சாஸ்திரங்கள் சார்ந்ததாகத்தான் இருக்கும். அதை டீவியேட் பண்ணி நம்ம வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறோம், இல்லை நம்மளாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சாஸ்திரங்களில் இல்லாத ஒரு விஷயங்கள் என்றைக்குமே தெய்வ வழிபாட்டுக்கு உகந்ததல்ல. என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவருக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னே நம்ம சொல்லலாம். மீண்டும் பெண்கள்.com நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.